Hey dudes, welcome back to the channel மீச கார் டியூட். ஆஃப்டர் லாங் டைம், கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருக்கும். 8 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ சேட்ல இனிமேல் ட்ரை பண்ணுறேன். கன்சிஸ்டன்சின்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், நமக்கு அது வரமாட்டேங்குது. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்திருக்குது, இதுக்கு முன்னாடி கடைசியாக போட்ட வீடியோ ஹுண்டாயில் கிரெட்டாவோட ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம், கரெக்டாக? இப்போவும் அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்திருக்கேன். வி ஆர் பேக் வித் ஹுண்டை கார். ஹுண்டாயில் அல்கசார் காரை ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நாட் ஈவன் ரிவ்யூ, ஒரு வாக் அரவுண்ட், ஒரு ஓவர் வியூ, அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. இந்த தடவையாவது காரை நானே ரிவ்யூ பண்ணுறேன். நானும் ஓரளவு படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு விட மாட்டுறாரு. நீ வீடியோ எடு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நான் தான் காரை பற்றி பேசுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. ஓகே, லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட். ஹாய் சாமி. வணக்கம் சாமி. ஸோ ஹுண்டையில் நம்ம நண்பர் எக்ஸ்பர்ட் இன் கார் சேல்ஸ். ஸோ அவர் காரை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம வீடியோ எடுக்க போயிடுவோம், சரியா? ஹாய், வெரி குட் மார்னிங். நான் உங்களுக்கு விக்னேஷ், ஞாபகம் இருக்கா? ஸோ லாஸ்ட்டு கிரெட்டா ரிவ்யூஸ் பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுடைய நியூ அல்கசார் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ ஹுண்டை அல்கசாரில் நம்ம ஓல்டுலேருந்து இப்போ நியூக்கு அப்கிரேட் பண்ணும்போது ஒரு சில மேஜர் விஷயங்கள் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம பார்ப்போம் அது என்னென்ன அப்படின்றது. ஸோ வாங்க போகலாம். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அதில் சின்னதாக டிஆர்எல்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் மாடலில் இதில் நியூ டிசைனிங்கிறதுனால ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே இப்போ எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. லுக், அப்பியரன்ஸு, ஸோ பேட்டரியோட லைஃப் வந்து இன்னும் லைஃப் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஹுண்டை முக்கியமாக பார்க்குறாங்க. இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் கிரில்லையே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அடாஸ் இருக்குது. அடாஸ் இருக்கிறதுனால பார்க்கிங் சென்சார்ஸ் இங்கே வரும். இங்கே வரும் உங்களுக்கு உங்களுடைய சென்சார் ரெடார் வந்து இங்கே வரும், உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே தான் எல்லாருமே கேட்பாங்க, அடாஸ் இருக்குது. அடாஸ் அப்படி எந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அடாஸ் அப்படி வந்து அட்வான்ஸ் டிரைவிங் அசிஸ்ட் சிஸ்டம். ஸோ இந்த ரேடார் இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வாங்க அப்படியே போகலாம். சேம் அதே தான். ஸோ 18 இன்ச் டைமண்ட் கட் அலாய்ஸ், பட் டிசைன், அப்பியரன்ஸ், லுக் வைஸ் வந்து கொஞ்சம் இன்னும் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க நம்ம ஹுண்டை சைட்லேருந்து. ஸோ இது ஆல்வீல் டிஸ்க் பிரேக்ஸ் தான், ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸிஸ்டிங் மாடல் இருக்கிற அதே மாடல் தான் உங்களுக்கு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் வந்து நல்ல அமேசிங்காக கொடுத்துருக்காங்க இந்த டைம் வந்து, இந்த டிசைனிங் வைஸு. ஸோ இது நல்லாவே இருக்குது. இது பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்பியரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ முக்கியமாக இங்கே வாங்க, 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு இங்கே ஓஆர்விஎம்ல இங்கே ஒன்று மவுண்ட் ஆகிருக்கும். அந்த சைடு ஓஆர்விஎம் அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து ஜென்ரலாக கீ வச்சுதுன்னா லாக் அன்லாக் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவீங்க. ஸ்பெசிஃபைடாக வந்து டிஜிட்டல் கீ கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் கீயோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸரோ இல்லை வந்து கூகுள் ஃபோன்ஸு, சாம்சங்கு, அல்ட்ரா மாடல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீங்கள் நம்ம இந்த கார் இடத்துல முக்கியமாக ப்ளூலிங்க் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வரும். அந்த ப்ளூலிங்க் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, உங்கள் மொபைலுக்கும் இந்த காருக்கும் நீங்கள் டேரெக்டாக பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் தான் உங்களுடைய கார் கீ. அந்த மொபைலை வச்சு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஐஃபோன் யூஸர் இருந்தாக்கா ஜஸ்ட் இப்படி வச்சிங்கனாக்கா போதும், உங்களுடைய கார் ஆட்டோமேட்டிக்காக டோர் அன்லாக் ஆகும். நீங்கள் உள்ளே போன உடனே அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கிற இடத்துல இந்த மொபைலை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கீ மஸ்ட்டு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஒன்று வந்து உங்களுடைய மொபைல், இன்னொன்று வந்து கார்டு மூலியமாக. ஹுண்டையில் பார்த்தீங்கன்னாக்கா கார்டு தனியாக கொடுக்குறாங்க. ஜஸ்ட் அந்த கார்டு அக்சஸ் மூலியமாக நீங்கள் கார்டு மூலியமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இன்னொரு மோட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீ. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் மோட்ஸ் வந்து நீங்கள் வெஹிக்கல் லாக், அன்லாக்கு, வெஹிக்கல் மூவிங் பண்ணலாம். எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ நியூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க. ஸோ எல்இடி டிஆர்எல் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு பார்க்கும்போதே? ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப். ஸோ இதுவுமே வந்து கனெக்டடாக தான் கொடுத்துருக்காங்க.
ஸ்வீப்பிங் எல்இடி டிஆர் சாரி இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்வீப்பிங் கொடுக்கல, பட் அந்த லுக் அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைச்சிரும். ஏன்னா வந்து கனெக்டாக இல்லாமல் செப்பரேட்டாக இருக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. அப்பியரன்ஸ் வைஸ் லுக் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் டாப் இன்னால சிக்னேச்சர் லோகோ கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் பயந்த விஷயம் தான், இந்த எந்த ஒரு வெஹிக்கிளுமே வந்து ஹிண்டை லோகோ பிச்சுக்கும் அந்த மாதிரி ஒரு சில கன்சர்ன்ஸ்லாம் நடுவில் இருந்தது. அதையுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஹுண்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இந்த அல்காசார் லோகோ மோல்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, எம்போஸ்மெண்ட். ஸோ எம்போஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. ஸோ ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிற விஷயம் தான், உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த இடத்துல கேமரா வரும் உங்களுக்கு. எக்ஸ்டீரியர்ஸ் பொறுத்தவரையில் பேசிக்கான விஷயம் இதுதான். ஸோ இதுக்கு மேலே என்ன வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்றது நம்ம நெக்ஸ்ட் இன்டீரியரில் போய் பார்க்கலாம். வெஹிக்கிள் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த டிஜிட்டல் கிளஸ்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூ அல்காசாரில் பார்த்தீங்கன்னாக்கா டூ மெமரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் சாஃபர் ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா 2 பேரோட சீட்ஸ் மாதிரியுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சீட்ஸ் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது என்னுடைய சீட் ஃபங்க்ஷனிங். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது செகண்ட் இதில் நான் வந்து செட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து செட்டிங் டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு மோட் செட் பண்ணுறேன். என்னோடய சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பர்சன் வந்து மெமரி சீட்டை ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது இப்போ என்னுடைய ஆப்ஷன் வேணும்னாக்கா நான் செகண்டில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா என்னுடைய செட்டிங் பொசிஷனில் போய்டும். ஸோ இது நியூ அப்கிரேட் ஃபீச்சர் நியூ அல்காசாரில். ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த அல்காசாரில் இருக்காம இண்டிகேட்டர்ஸ் போட்டாக்கா உங்களுக்கு இந்த கேமரா ஆன் ஆகிடும் உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டரில். லெஃப்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் போடும்போது கேமரா இதில் ஆன் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நியூ ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டாப் அண்ட் கோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராக்ஷன் மோடு, இது எப்பவுமே ஆன்ல இருக்கிறது சேஃப்டி. இண்டையில வந்து ஒரு சில மெமரிஸ் ஆப்ஷன்ஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி மெமரிஸ் வேணும், ஸோ எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு அப்பப்போ வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக்கில் உங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெமரிஸ் எப்பவுமே கிடைக்கும். ஸோ எந்த ஒரு பிராண்ட்லையுமே இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் இதை கூட வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹுண்டை கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் சென்டர் ஆஃப் த கன்சோல் வந்துடுவோம். வெண்டிலேட்டர் சீட்ஸ், டிரைவர் கோ டிரைவர் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து ஹில் டிசைன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 360 டிகிரி வியூ கேமரா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சென்டர் ஆஃப் த வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரியர் வியூ. ஸோ உங்களுடைய ஓஆர்விஎம்ஸில் இருக்கிற 2 கேமரா செப்பரேட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக்கில் ஃபுல் சர்ஃபேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. டாப் வியூ ஆஃப் த ரியர் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு உள்ளே வந்து ரிமைண்ட் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அடாஸ் வருது இல்லைங்களா, ஸோ அடாஸினுடைய கேமரா வந்து இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. அதனுடைய நேம் வந்து ஃபோட்டோமெட்ரிக் சென்சார். ஸோ உங்களுடைய ஃபேவரட் விஷயம், ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஸோ பேனராமிக் சன்ரூஃப். இதில் நம்ம இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயம் என்னென்னா, பெட்ரோல் வேரியண்ட்டில் மட்டும்தான் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, டீசலில் கிடையாது. இட்ஸ் அ ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன். மேபி ஃப்யூச்சரில் வந்தால் வரலாம். ஸோ இது வந்து பெட்ரோலில் மட்டும்தான், டீசலில் கிடையாது நியூ ஹுண்டை அல்காசாரில். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் அதுதான். ஸோ செவன் சீட்டில் 6 சீட்டில் வந்து எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, கம்ஃபர்டபுள் டிரைவ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சில காம்ப்ரமைசேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிளுக்கு எதுக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த தை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தை சப்போர்ட். ஸோ லாங் டிரைவ்ஸ்க்கு சிட்டி டிரைவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சீட்டை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அல்காசாரில் வந்து ஃபஸ்ட்டு 2 சீட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வெண்டிலேட்டர் கொடுப்பாங்க. பட் இதில் 6 சீட்டரில் மட்டும் உங்களுக்கு பெட்ரோல் ஆர் டீசல் இந்த 2 சீட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு வெண்டிலேட்டர் கொடுக்குறாங்க இன்பில்ட். ஒன்லி 6 சீட்டர், 7 சீட்டர் கிடையாது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது 7 சீட்டர் 6 சீட்டர் தான் தேர்ட் ரோடில் வந்து எனக்கு சொல்கிற ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கண்டிப்பாக வந்து இது எம்பிவி கிடையாது.
இட்ஸ் SUV ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கல். நீங்கள் 2 சீட்ஸுமே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தீங்கன்னா தேர்ட் சீட் கண்டிப்பாக உட்காரலாம். நான் அதையே இப்போ உட்காந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காடுறேன், செகண்ட் சீட்டில் உட்காடுறேன், தேர்ட் ரோவில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் ரோவில் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் தேவை இருக்காது. ஸோ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கிட்ட கொண்டு போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கண்டிப்பாக போதுமானது. என்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 5.3. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஓகே, லாங் டிரைவ்ஸ்க்கு எனக்கு இது போதுமானதாக இருக்கும். ஸோ நான் செகண்ட் ரோவில் அதே உட்காந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கேன். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரோட ஸ்பேஸை நீங்கள் பாருங்கள். உங்களோட ஹைட் பாஸ் 6.9 பாருங்க, 6.9 பாருங்க, 6.9. இங்கே பாருங்கள், சீட்ஸ் எதுவுமே அலைன்மெண்ட்ஸ் பண்ணல, அசைன் பண்ணல, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய 3 ரோஸை நீங்கள் செட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து 6 to 7 persons வந்து ட்ராவல் பண்ணலாம். கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா 5 and 4 seat இஸ் கம்ஃபர்டபுள் ட்ரைவ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்ஜின் டிபார்ட்மெண்ட் போயிடுவோம். ஸோ என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ போத் ஆர் டர்போ பெட்ரோல் என்ஜின். ஸோ டீசல் ஆஸ் யூஷுவல் டர்போ. ஸோ பெட்ரோல்லையும் வந்து 1.5 லிட்டர் என்ஜின் டர்போ கொடுக்குறாங்க. 253 Nm டார்க் வந்து பெட்ரோல், 250 Nm டார்க் வந்து டீசல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ஜினோட ரிலையபிலிட்டி அதிகம். உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோலில் வந்து 2 டிரான்ஸ்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 6 speed MT, இன்னொன்று 7 speed DCT. DCTனா டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு. ஸோ டியூவல் கிளச்சில் டிரைவ் ஆகிற ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் உங்களுக்கு. ஸோ 1.5 லிட்டர் என்ஜின். ஸோ 1.5 லிட்டர் என்ஜின், ஒன் மோர் இன்ஜின் வந்து டீசல் என்ஜின் உங்களுக்கு. ஸோ டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 speed MT, 6 speed AT டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க இதில் ஆட்டோமேட்டிக். ஸோ என்ஜின் வைஸ் வந்து இதுதான் மேஜர் உங்களுக்கு. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேனுவலாக இருந்தால் ஒரு 12 to 13, 14 வரையிலும் கிடைக்கும். டீசல் மேனுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 15 ஆவரேஜாக. ஸோ ஹைவேஸ் போகும்போது வந்து மேக்ஸ் வந்து பெட்ரோல் இருந்தாக்கா ஒரு 16 வரையில் கிடைக்கும். டீசல் போனீங்கன்னாக்கா மேனுவலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஹைவேஸில் வந்து ஒரு 18 to 20 வரையில் கிடைக்கும். வந்து BS6 என்ஜின் E20, அதாவது எட்டர்னால் 20 அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து BS7 கூட சொல்லுவாங்க இது ஒரு விதத்தில். அந்தளவுக்கு அப்கிரேடட் என்ஜின்ஸ் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து மைலேஜ் ஹைவேஸில் பார்க்கும்போது நியர்லி 16 to 18 கிலோமீட்டர்ஸ் வந்து டீசலோடைய ஆட்டோமேட்டிக்கில் எடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் டிரைவிங் 120 km/h போனீங்கன்னா பேஸ்ட் ஆன் உங்களோட இந்த மைலேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹியூண்டாயினுடைய ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மந்த்க்கான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ என்னென்ன வெஹிக்கிள்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றது ஃபியூச்சரில் உங்களுக்கு பையிங் பிளான் இருந்தால், இல்லை இதை வீடியோ பார்த்த உடனே கூட உங்களுக்கு பிளான் இருக்கலாம். என் சைட்லேருந்து என்ன மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் நான் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ நான் இருக்கிற ஷோரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபேக்ட்ரி ஷோரூம் வந்து ஹியூண்டாய் மோட்டார் பிளாசா ஈக்காடு தாங்கல்ல இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஃபியூச்சர் இஃப் எனி குவரி கால் மீ. டோர் ஸ்டெப்பில் என்ன வேணாலும் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஸோ டோர் ஸ்டெப் நாங்கள் என்கொயரியிலேருந்து டெலிவரி வரையிலும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டட் என்ன குவரினாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாவ் அ குட் டே. ஸோ இன்னொரு விஷயம், வண்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க பண்ணுறதுக்கு. மெயினாக அதுதான் அவருக்குன்றதை விட நீங்கள் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களோட சப்ஸ்கிரைபில் தான் இருக்குது. ஸோ பண்ணி கொடுங்க. ஸோ டூட்ஸ், நம்ம நண்பர் வந்து இவ்வளோ நேரம் அல்கசாரை வந்து டீட்டெயில்டாக சொன்னார். நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் வீடியோ எடுக்கணும், நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் வர்றேன். ஆனால் நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடுறேன். whatever உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிடைச்சா போதும். ஆல்மோஸ்ட் என்னோட அவர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நியூ அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதையும் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ரெடி, என் ஃப்ரெண்டும் ரெடி. அவர் இல்லாமல் இந்த வீடியோ நோ சான்ஸ். அண்ட் இவ்வளோ நேரம் ஃபேஸ் லிஃப்ட் அல்கசாரோட வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.